செகண்ட் டைம் எங்கள் வீட்டு புதினா செடியிலேருந்து இலைங்களை எடுத்து இன்றைக்கி புதினா ரைஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தேன், அதுவும் சூப்பராக வந்துருந்துது. இந்த மாதிரி இலைகளை இனுக்காக ஆயும்போது அது மறுபடியும் அழகாக வளர்ந்து வந்துடுது. புதினா ரைஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு புதினா ஃப்ளேவரே பிடிக்காது, பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இனி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் புதினா ரைஸ் தான். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் இஞ்சி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை இதெல்லாம் வந்துட்டு கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணுற ரைஸ்லேயே வந்துட்டு இந்த சாதம் பண்ணிடலாம். சாதம் மட்டும் கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இந்த பேஸ்ட்டில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதத்தை இந்த மாதிரி கிளறி வச்சிடலாம். ஓவர் குக்கான இந்த சாதம் கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சூப்பரான அரோமாவோட இந்த புதினா ரைஸ் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்தது.